ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதை பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா போலீசார் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோல இருக்க போகுது. அதாவது இன்னைக்கு மார்னிங் ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த மாதிரி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம் தான் நமக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நண்பன்ற படத்திலையும் நடிச்சு கொஞ்சம் ஒரு நல்ல ஃபேம்ல இருந்தவர் அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்டா இவருக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறது வர கிடையாது. ஒரு படம் நடிச்சாரு, பட் இருந்தாலும் அந்த படத்துக்கு நிறைய ட்ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் மீறி ஸ்ரீகாந்த் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற வகையில பார்க்கும்போது, ரீசெண்டா நைட் டைம் பார்ட்டி நடந்ததாகவும் அந்த பார்ட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஸ்ரீகாந்த் ஒருத்தரும் பாத்தீங்கன்னா போதை பொருள் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இவர் வந்து கைதா இருக்காரு. இதுல நிறைய பின்னணிகள் வந்து இருக்காங்க, நடிகர்கள் எல்லாம் சொல்லப்படுது. பட் அவங்களை பத்தி பெருசா விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லீக் ஆகல. அது மட்டும் இல்லாம டைரக்டர் விஷ்ணுவோடைய தம்பி பாத்தீங்கன்னா, அதாவது கிருஷ்ணா கழுகுப்பட்ட கூட நடிச்ச ஹீரோ தான் இவரு. ஸோ இவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு வதந்தி வந்துட்டு இருக்கு. பட் இப்போ கரண்டா போலீசாரால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரை புழல் ஜெயில வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டடியில எடுக்கப்பட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இது மாதிரி நிறைய பார்ட்டின்ற விஷயங்கள், அதாவது நைட் டைம் பார்ட்டிகள் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஈடுபட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சர்ச்சை விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்ரீகாந்த் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மாட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான பின்னணி இன்னும் என்னென்ன இருக்குன்ற விஷயத்த அடுத்த வீடியோல நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.